நாங்கள் கேட்ட உடனே தேதியை சிறப்பிக்கும் வகையில் தந்திருக்கும் எங்களின் அடையாளம் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி எங்கள் தலைவர் அண்ணன் நாட்டாமை அவர்களை வழங்கி என்னுடைய போகிறேன். ஐயா அவர்களுக்கும் இன்னும் பல மந்திரிகளுக்கும் மாவட்ட பொருளாளர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து கூடியிருக்கிற அனைத்து இஸ்லாமிய சமுதாய சகோதர சகோதரிகளுக்கும் இந்து மதத்தை சார்ந்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் ராமநாத் கோவிந்தின் பட்டியலுக்கு சேர்ந்ததுதான் இரண்டாவது முறையாக பாரத நாட்டினுடைய ஜனாதிபதியாக முன்வரப்பட்டார். இன்றைய தேதியில இன்னைக்கு அதே தொண்டர்களுக்காக ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவர் இருக்கின்றார். அது மரியாதைக்குரிய நாட்டாமை என்ற அர்த்தம் சொல்லிக் கொள்வாங்க. இறைவனாக வந்து மனிதராக வாழ்ந்து மனிதரோடு மனிதராக இருந்து ஒற்றுமை பாராட்டி அன்பரை ஒன்றுபட்டால்தான் சிறப்பாக வாழ முடியும் என்ற தத்துவத்தை பரிசாற்றி இன்று உலகளாவிய மக்கள் கொண்டாடுகிற விழாவாக கிறிஸ்துமஸ் விழா இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இல்லத்திலும் என் அன்பு மனைவி ராஜிகா அவர்களும் அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கிறிஸ்துமஸ் விருந்தை நடத்தியே தீர வேண்டும் என்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அது மட்டுமல்ல அவர்களுக்கு நான் அந்த உழைப்புள்ளவர்களை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உழைப்பு இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் இன்று முதல் நான் சொல்கிறேன், நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு என்ன துரோகம் செய்து பார்த்திருக்காங்க. அப்படி என்ன உங்களுக்கு தீர்வு